திருவரங்க நகரப்பனுடைய திவ்ய நியமனத்தின் பேரில் திருவரங்க திருவை வளர்ப்பதற்காக திருவரங்க பெருமாள் அரையர் திருக்கட்சிக்கு வந்து சேர்ந்தார். தேவாதி தேவனான தேவப்பெருமாளை முதலாக சேவிக்கின்றார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவாः மாமகாः பாண்டவாश्चैव கிமகுர்வத சஞ்சய. இது பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்கும் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக நினைக்கலாம். அதாவது திருதராஷ்டிரனுடைய மனோபாவம் என்ன தெரியுமா? இயற்கையிலேயே தர்மக்ஷேத்திரமாய் விளங்கக்கூடியது குருக்ஷேத்திரம். அதனால் அந்த புண்ணிய பூமியில் யுத்தத்திற்காக சேர்ந்திருக்கக்கூடிய கௌரவர்களும் பாண்டவர்களும் திருத்தலத்தின் மகிமையினாலே சாத்வீக குணம் தலையெடுக்க பெற்று யுத்தத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்கி விட்டார்களா, எங்களுக்கு யுத்தம் வேண்டாம் என்பதாக அவர்கள் நிறுத்தி விட்டார்களா, அல்லது இயற்கையிலேயே சத்துவகுணம் நிரம்ப பெற்றவரான பாண்டவர்கள் முதலானவர்கள் வேண்டாம் சுவாமி யுத்தம் என்று சொல்லிவிட்டார்களா, தன் பிள்ளை தெரிந்து விட்டானா, ஏனென்றால் இந்த க்ஷேத்திரத்தின் மகிமை அத்தகையதாயிற்றே என்று திருதராஷ்டிரன் கேட்டானாம். அதுபோல சத்தியவிரத க்ஷேத்திரத்திற்கு வந்து சேர்ந்தார் திருவரங்க பெருமாள் அரையர். இங்கே சத்தியசந்தனான சர்வேஸ்வரனை சேவித்தார். தீதிலா நல்லோர் திரளான திவ்யமான இந்த ஸ்ரீவைஷ்ணவ சமூகத்தை சேவித்தார். அத்தியாச்சரியமான வரதனுடைய வைபவங்களை சேவிக்க அரையருடைய உள்ளத்தில் அவரை அறியாமல் வரதனிடத்தில் ஓர் ஈடுபாடு உண்டாக ஆரம்பித்தது. அந்த ஈடுபாட்டின் பெருமையினாலே வந்த காரியத்தை அரையர் மறந்தே விட்டார். எவ்விதம் குருக்ஷேத்திரத்தின் மகிமையினாலே கௌரவர்கள் பாண்டவர்கள் யுத்தம் வேண்டாம் என்னும் சாத்வீக மனோநிலை பெறுவார்களோ என்னும் ஆசையினாலே திருதராஷ்டிரன் வினவினானோ, அதே போன்றுதான் சத்தியவிரத க்ஷேத்திரத்தின் மகிமையினாலே திருவரங்க பெருமாள் அரையர் உள்ளத்தில் கள்ளம் கவனமற்ற குழந்தையான மந்தஸ்பிதத்துடன் விளங்கும் வரதனுடைய திருமுக மண்டலத்தை சேவித்ததற்பின் அவர் சொக்கி போனார். பிரபோ வரதா சத்தியவிரதா மெய்விரத நன்னிலத்தின் மேன்மையேற்றி விளங்கக்கூடிய தீபமே, பிரபோ யானைமலை அரசனே, கரிகிரிபதே, ஹஸ்தீஷா ஹஸ்திகிரீஷா என்றெல்லாம் அவனை வாய்ப்புலற்றி ஸ்தோத்திரங்கள் செய்ய ஆரம்பித்தார். இப்பெருமானை இத்தனை காலம் நாம் சேவிக்காமல் போனோமே. வரதனுடைய வடிவடகு படுத்தும் பாடு. வரதனுடைய வடிவடகை மறவாதார் பிறவாதாரே. திருவடியில் இருந்து திருமுடி வரையிலும் நின்று அந்த வரதனுடைய வடிவடகை சாத்விக்க சேவித்து அவன் தன் திவ்ய நியமனத்தை பெற்று தான் அரையர் சேவை ஆரம்பிக்கின்றான். அன்றைய தினம் இந்த கச்சிவாய்த்தான் மண்டபம் நிரம்பி வழிகின்றது. வைய மாளிகை பிரதட்சிணம் எனப்படக்கூடிய இந்த பிராகாரத்தில் ஆஸ்திக மகாஜனங்கள் திரண்டிருக்கிறார்கள். தொண்டை மண்டலம் முழுவதும் அங்கு நிறைந்திருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படி மக்கள் வெள்ளம் அங்கே குழுமி இருக்க, வரதனும் பெருந்தேவியும் ஒரு பக்கத்தில் அங்கே நடுநாயகமாக திருவோலக்கத்தில் வீற்றிருக்கிறார்கள். அருகில் திருக்கச்சிரம்பிகள் திருவாலவட்டம் பரிமாறிக் கொண்டிருக்கிறார். எதிரே ராமானுஷன், முதலியாண்டான், கூரத்தாழ்வான் முதலானவர்களுடன் அமர்ந்திருக்கிறார். அரையர் தன் கால்களில் பொற்சடங்குகளை கட்டிக்கொண்டார். தலையில் பட்டினாலான ஒரு சிறு பரிவட்டத்தை சாற்றிக் கொண்டார். இரண்டு கைகளிலும் தேவகானத்தை தரக்கூடிய திவ்யமான தாளங்களை எடுத்துக்கொண்டு வரதனை பார்த்து கை குவித்து வணங்கிவிட்டு சபையோர்களையும் வணங்கிவிட்டு பாட ஆரம்பித்தாரே. ஸ்தம்பான் பல்லவயல் ஷிலா சலிலையல் ஆஸ்தான மாமோதயல் மூடான் பண்டிதயல் பணீஸ்வரமயே ஷையாம் சமாந்தோலயல் தாராபியாம் அமிர்தம் கிரல் விகலிதம் ஸ்ரோத்ரேஷு பாத்ரேஷ்வஹோ சோயம் திராவிட வேதகான சதுரஹ வியாமோஹயத்தம் ஹரியும் சோயம் திராவிட வேதகான சதுரஹ வியாமோஹயத்தம் ஹரியும் சோயம் திராவிட வேதகான சதுரஹ. இத்தகைய திவ்ய பிரபந்தத்தை தெய்வீக பண்ணில் பாடவல்லவரான அந்த அரையர்
சோயம் திராவிட வேதகான சதுரா வியாமோகயத்தம் ஹரியோம். எந்த வரதனை சேவித்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மோகங்கள் ஒழியுமோ அந்த வரதனுக்கு மோகத்தை வளர்த்தாராம். ஸ்தம்பான் பல்லவயல், அங்க இருக்கக்கூடியதான கம்பங்கள் எல்லாம் அப்படியே தளிர் போன்று மென்மையானதும், கற்களும் கரைந்து உருகின. ஆஸ்தானமாமோதயல், ஆஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தலை அசைத்து அசைத்து மெய்மறந்து, என்ன தெய்வீக காலம், எத்தகையது ஒரு ஆச்சரியமானது ஒரு காலம், திவ்ய காலமாயிற்றே, ஆஹா ஆஹா என்று அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். வரதனோ சபாஷ் பேஷ் பலே என்று கைத்தட்டி கைத்தட்டி உற்சாக வெள்ளத்தில் அவன் ரசித்துக் கொண்டிருக்கிறான், குதூகலமாய் ரசித்துக் கொண்டிருக்கிறான். கள்ளம் கபடமற்ற வரதன், கள்ளம் கபடமற்ற வரதன் இல்லையா அவன்? ஆஸ்தானமாமோதயல் மூடால் பண்டிதயல் பனீஸ்வரமயீ ஷையாம் சமாந்தோலயல். அன்றைய தினத்தில் வரதர் சன்னதியில் அரையர் திவ்யமான இந்த சேவையை, திவ்ய பிரபந்தத்தின் இன்னிசை மழையை பொழிந்த பொழுது பகவத் பிரேமை இல்லாதவர்கள் கூட அந்த இடத்தில் இருந்திருந்தார்களேயானால் அப்பொழுதே அந்த சமயத்திலே அன்றே அடைக்கலம் கொள்ளும் எம் அத்திகிரு திருமாலே என்று அவன் திருவடியில் விழுந்திருப்பார்கள். அப்படி ஒரு தேவகானம், தெய்வீக பண்ணது. சோயம் திராவிட வேதகான சதுரா தாராபியாம் அமிர்தம் கிரண் விகலிதம் ஸ்ரோத்ரேஷு பாத்ரேஷ்வஹோ. ஒவ்வொரு பாசுரங்களை இசைத்து இசைத்து பாடுகிறார். அந்த பாடலுக்கு ஏற்றார் போலே தாளம் போடுகிறார். அந்த தாளத்திற்கு ஏற்றார் போலே அழகியதான நர்த்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார். என்ன அழகு, என்ன ஆனந்தம், எப்பேற்பட்ட ஒரு ஆபிரூபியம் என்பதாக சந்தோஷப்பட்டு வரதன், அரையரே உமக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் தருகிறோம். வாரணவிருப்பின் மழைபுயிலே இன்னமும் அடியேன் பாடி முடிக்கவில்லையே. வரதா, மெய்நின்று கேட்டருடாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம், அடியேனுக்கு இன்னமும் பாடுவதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, ஆகட்டும் ஆகட்டும், நான் கேட்பதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அர்ச்சா சமாதியை மறந்து வரதன் துள்ளி குறித்தானாம். அந்தந்த திவிரேசத்தை எம்பெருமான்கள் பாடல்களை பாடும் பொழுதெல்லாம் ஆர்ப்பரித்ததான அந்த சபையினர் வரதன் விஷயமாக எல் நெஞ்சமேயால் எல் சென்னியான் தானவனை வண்ணஞ்சம் கீழ்டமணி வள்ளல் முன்னம் சேர் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் என்று வரதன் விஷயமான பாசுரத்தை ஆரம்பித்த பொழுது ஹோ என்று ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. வைய மாளிகை முழுவதும் அந்த அதிர்வலைகள் பறந்தன. ஏன், இங்கே ஆர்ப்பரித்ததான ஹோ என்றதான ஒரு சந்தோஷ கூச்சல் காவிரிக்கரையை தாண்டி திருவரங்கத்தில் எதிரொலித்த பொழுது பிரணவாகார விமானத்திற்குள்ளே அமர்ந்துரையக்கூடிய அந்த தெய்வம் மந்தஸ்மிதத்துடன் தலையை அசைத்தலாம். ரங்கநாதன் எந்த நோக்கத்தில் தான் அரையரை அனுப்பியிருக்கிறோமோ அது தனக்கு நிறைவேறப் போகிறது என்னும் ஆனந்த களிப்புடன் அங்கே தலையசைத்து சிரித்துக் கொண்டிருந்தான். கள்ளம் கபடமற்ற வரதன் இதையெல்லாம் நினைத்து பார்க்காமல், அரையரே அரையரே உமக்கு நான் எல்லாவற்றையும் தருகிறேன், பொன்னை தருகிறேன், பொருளை தருகிறேன், நிரந்தரமானதொரு நல்லதொரு க்ஷேமலாபத்தை தருகிறேன் என்றெல்லாம் சொல்ல, அரையர் வரதா இன்னும் பாடுகிறேன் கேள், இன்னும் பாடுகிறேன் கேள் என்பதாக அந்த பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் பேச ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார். சோயம் திராவிட வேதகான சதுரா வியாமோகயத்தம் ஹரியோ பிணியவிழ் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளம் கொள்யானறியேன் பணியும் என் நெஞ்சமிதம் தோழி பண்டிவர் தம்மையும் கண்டறியேன் என்று பாட ஆரம்பித்த பொழுது அங்கு ஏற்பட்டதான உற்சாகத்திற்கு அளவே இல்லை சுவாமி. வரதனை கை நீட்டி காண்பித்து காண்பித்து, நீ யாரு தெரியுமா, பிணியவிழ் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளல் கொள்யானறியே என்று சொல்லி அப்படி கை நீட்டி பாடி பாடி அச்சோ ஒருவர் அழகியவா என்று வரதரிடத்தில் முடித்த பொழுது என்று அங்கே இருந்தவர்கள் ஆனந்தத்தில் ஆனந்த வெள்ளத்தில் குதூகலத்தில் அவர்கள் குதித்து கும்மாளமிட்டு ஆனந்த பரிதராக தொண்டை மண்டலத்தினுடைய வாழ்ச்சி எண்ணி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பூதோன பவிஷ்யதி, இது தொண்டை மண்டலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். அது
பூதோன பவிஷ்யதி, இதுவரையிலும் அப்படி ஒரு சந்தோஷம் அங்கு ஏற்பட்டதும் இல்லை, இனி வரும் காலத்தில் ஏற்படுமா என்பதும் தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு அடுத்து தொண்டை மண்டலத்தின் தெய்வீக திருவுக்கு ஒரு மாபெரும் ஆபத்து வரப்போகிறது. அது இனியதுதான், ஆனால் அதை தாங்குவதற்குத்தான் வரதனாலே முடியவில்லையே. வரதன் வாய் திறந்து மறுபடியும் அரையரிடத்தில் பேசுவதற்காக ஆரம்பித்த பொழுது அரையர் சொன்னார், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கும் ஆற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. இந்த பாசுரத்தின் உள்ளுரை பொருளில் பெரியோர்கள் வரதனுடைய வைபவத்தை பேசுவது உண்டு. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய். ஊற்றமுடையாய் பெரியாய், ஆசிரித சம்ரட்சணத்தில் ஊற்றமுடைய வந்தானே வரதன். அதனால் தானே அங்கிருந்து விந்தியமலை காடுகளில் இருந்து ராமானுஜனை அழைத்து வந்தான். பெரியவன், தியாக தீபமாக விளங்கக்கூடியவன், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர், அவன் தியாக திருவுருவாக தியாக தீபமாக விளங்கக்கூடியவன் என்பதாக அவனை கை நீட்டி பேச பேச அப்படி காண்பித்து பாட பாட வரதன் உற்சாக வெள்ளத்தில் பக்கத்தில் பெருந்தேவியுடன் கூடியவனாய்த்தானே ஆனந்தத்தில் ஆனந்த சாகரத்தில் மூழ்கினான். தம்பிகள் பார்த்தீர்களா? ராமானுஷா பார்த்தாயா? அங்கே பார்த்தாயா? என்ன அழகாக பாடுகிறார்! எப்படி ஒரு தெய்வீகமான ஒரு காலத்தில் நம்மை முழுகடிக்கிறார். திகட்ட திகட்ட அப்படி திகட்டார தேமுதாய் விளங்கக்கூடிய திவ்ய பிரபந்தாமிரதத்தை நமக்கு வழங்குகிறாரே. ஆஹா, என்ன இருந்தாலும் இந்த ரங்கநாதன் மிகவும் பாக்கியசீலன் தான். தினந்தோறும் இப்படி ஒரு தெய்வீக காலத்தை கேட்டு சந்தோஷம் அடைகிறான் என்றெல்லாம் வரதனுக்குள்ளே ஒரு உற்சாகம் ஊற்றெடுக்க தன்னிலை மறந்து விட்டான் சத்யவிரதன். தன்னிலை மறந்து விட்டான். அப்படி தன்னிலை மறந்த நிலையைத்தானே அரையர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அரையரே, உமக்கு எது கேட்டாலும் தருகிறோம், நீர் என்ன கேட்டாலும் தருகிறோம் என்று அங்கே அந்த வரதன் சொன்ன மாத்திரத்தில் ராமானுஜரை தாரும். அவ்வளவுதான். ஒரு நொடியில் பேரிடி தாக்கியதை போன்றதான ஒரு அதிர்ச்சி வரதனுக்கு உண்டாயிற்று. இனி வரதனுடைய நிலை என்ன? ஓர் அறிவிப்பு.